ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராகியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வதற்கு வானேற போமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியுடைய நமஸ்காரங்கள். திருச்சின்னமாலையின் இரண்டாவது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். இந்த இரண்டாவது பாசுரமும் அந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது போன பாசுரத்தில் சொன்னது உலகத்தை படைக்கிறார், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறார் அப்படின்ட்டுன்னு. அது ஒரு விதமான ரட்சணம் தான், இல்லைன்னு அடையன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்தாக்க காப்பாற்றணும் இல்லையா, அதுதானே உண்மையான ரட்சணம். நல்லது பண்ணுறது அப்படின்றது ஒன்று, கஷ்டம் வரும்போது காப்பாற்றுறது அப்படின்றது இன்னொன்று. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் அதை நல்லாவே சொல்லியிருக்கார். பாசுரத்தை அனுபவிக்கலாம். அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்று அயனுக்கு அளித்தார் வந்தார். தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார், தாமரையாளுடன் இலங்கும் தாதை வந்தார். திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். மறுவலருக்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. அருமையான பாசுரம். இதில் ஆழ்வார்களுடைய சுத்திகள் எங்கே எடுத்திருக்கிறன்றதையும் சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுறேன். அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார். பிரளய காலம், ஊழி காலம் வச்ச எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரம்மா திரும்ப சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டிக்கு பெருமாள் பிரம்மாவை படைக்கிறார், பிரம்மா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ண தெரியல, ஏன்னா எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னாக்க அந்த வேதங்களை கொடுக்குறார். வேதங்களை கொடுத்தப்பறம் பிரம்மா ஒரு சாமர்த்தியசாலி சிருஷ்டி பண்ணார். ஆனால் அவருக்கே கூட ஒரு முறை 2 முறை அந்த வேதங்களை தொலைச்சிட்றார். இப்போ பெருமாள் அதுக்கு காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. அந்த மது கைடபர் அந்த அரக்கர்கள் கிட்ட வேதத்தை இழந்தார். அப்போ ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி பரிமுகன் காப்பாற்றினார். பெருமாள் அந்த வேதங்களை ரட்சிச்சு கொடுத்தார். அதே போல ஹம்சாவதாரம், அது ஹம்சாவதாரத்தை பெரியாழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழி முதல் திருமொழி 1, 8, 10 10வது பாசுரத்தில், முதல் திருமொழி 8ஆம் பதிகம் 10வது பாசுரத்தில் அருமையாக அனுபவிக்கிறார். துண்ணிய பேரொருள் சூழ்ந்து உலகை மூட, மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட, பின் உலகினில் பேரொருள் நீங்க, அன்று அன்னமதானானே அச்சோ அச்சோ, அருமறை தந்தானே அச்சோ அச்சோ அப்படின்னு அந்த இடத்துலையும் வேதங்களை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஏன்னா வேதம் இல்லை அப்படின்னாக்க, வேதம் தான் சாஸ்திரம். வேதம் அனாதியானது, பகவானுடைய வாக்கு. அது எத்தனையோ காலங்களாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஊழி வச்ச பகவான் அந்த வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவுக்கு கொடுத்து திரும்ப படைப்புக்கு அதை வச்சு தான் பிரம்மா படைக்கிறது சாஸ்திரம் அப்படின்றது. அது இருக்கும்போதே நம்ம எப்படி இருக்கோன்றது நமக்கே தெரியும். அந்த சாஸ்திரமே இல்லைனாக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுதான் அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்று அயனுக்கு அளித்தார் வந்தார். முதல்ல ஊழிகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரளயத்துக்கு அப்புறமா கொடுக்கறது ஒன்று, அதுக்கப்புறமா பிரம்மா அதை தொலைக்கும் போதும் வேற ஒரு அவதாரங்கள் பண்ணி அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு திரும்ப கொடுக்கறது ஒன்று. இந்த 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாரு? தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். அதாவது தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார் அப்படின்னாக்க, அந்த தர்ம வழின்றது இருக்கு, அது அழியும் போதெல்லாம் அவதாரம் எடுக்கிறார். அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம் தான். பரித்ராணாய் சாயனாம் விநாயக சத்துர்புஜாம் தர்ம சம்ஸ்தாபனாபாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தர்ம சம்ஸ்தாபனம்னு சொல்லியிருக்கு, தர்ம ஸ்தாபனம்னு சொல்லலை. தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னாக்க தர்மன்றது இருக்கு, அது திரும்ப ஸ்தாபிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்றது கீதாச்சாரியனுடைய வாக்குது. அதுக்காக எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். திருமங்கை ஆழ்வார் 8ஆம் பத்தில் அந்த 100 பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்துக்கு மங்களாசாசனம். அதில் 8ஆம் பத்து 8ஆம் பெரிய திருமொழியில் பார்த்தீங்கன்னாக்க 10வது பாசுரத்தில் எல்லா அவதாரத்தையுமே சொல்கிறார். மீனோடு ஆமை, கேழல், அரியாய், குரலாய், முன்னுமி ராமனாய், தானாய், பின்னுமி ராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான் தன்னை அப்படின்னு சொல்கிறார். எல்லா அவதாரங்களும் அனுப்பிட்டு, அதாவது அவதாரம் அப்படின்னாக்க இவ்வளவுதான் அப்படின்றது இல்லை. இப்போ கீழே நம்ம பார்த்தோம் ஹயக்ரீவ அவதாரம், ஹம்ச அவதாரம், அதெல்லாம் தசாவதாரத்தில் இல்லை. தசாவதாரம்ன்றது முக்கியமான அவதாரங்களை தொகுத்து நம்மளுடைய பூர்வர்கள் நமக்கு கொடுத்துருக்கா. ஆனால் அதுக்காக 10 அவதாரம் தான் பெருமாள் எடுத்துக்கிறார் அப்படின்றது கிடையாது. எல்லா அவதாரமே இருக்கு. இப்போ வியாசம் தினம் சொல்லிட்டு இருக்கோம், வியாசர் ஒரு பெருமாளுடைய அவதாரம் தான். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு தினம் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோ ஏன் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே பெருமாளுடைய அவதாரம் தான். நிச்சயமாக பெருமாளுடைய அவதாரம் தான். அவள் தான் நம்மளுக்கு பெருமாள் கிட்ட சேர்க்க போகிறா, மோட்சம் நமக்கு வாங்கி கொடுக்க போகிறது நம்ம ஆச்சாரியர்கள் தான். அப்படி இருக்கிற ஆச்சாரியங்களும் பெருமாளுடைய அவதாரமாக தான் நம்ம கருதணும். தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். அதுக்காக இவ்வளோ அவதாரங்கள் பண்ணி நம்மளை திருத்தறதுக்காக ஒரு ராமானுஜர், ஒரு சுவாமி தேசிகன், ஆழ்வார்கள் அவரெல்லாம் படித்து தர்ம வழி அழியாமல் காக்கிறார். அதுக்கப்புறம் தாமரையால் இலங்கும் தாதை வந்தார். எப்பவுமே பிராட்டியை விட்டு பிரியவே மாட்டார் பெருமாள். இல்லையே ராமாயணத்தில் பிரிஞ்சாலே அப்படின்னாக்க அது ஒரு லீலை. ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஒரு லீலையை தவிர்த்து நிச்சயமாக பெருமாளும் பிராட்டியும் ஒரு நிமிஷம் கூட பிரிய, ஒரு நிமிஷம் என்ன, ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் கூட பிரியவே மாட்டார்.
அகலையிலே நிறையம் என்று அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பாடுறாரு இல்லையா, அது போல அகலவே மாட்டா, அவர் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டா. அதுதான் தாமரையாவுடன் இலங்கும் தாதை வந்தார். அடுத்தது திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார். அதாவது இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம லோகத்தில் வந்து சொல்கிறச்சே எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படின்னாக்கா நகமும் சதையும் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். நகம் வந்து பேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி சொல்லலை. பெருமாளும் பிராட்டியும் வந்து பூர்வர்கள் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னாக்க, சொல்லும் பொருளும் மாதிரின்னு சொல்லியிருக்கா. அதாவது புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து புஸ்தகத்தை தான் குறிக்கும், வேற எதையும் வந்து குறிக்காது. ஒரு புஷ்பம் அப்படின்னாக்கா அந்த புஷ்பத்தை தான் குறிக்கும். அதே போல் புஷ்பத்தையும் வாசனையும் எப்படி பிரிக்க முடியாது? நான் வாசனை மாத்திரம் எடுத்துக்கிறேன், எனக்கு புஷ்பம் வானான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போல தான் வந்து பெருமாளும் பிராட்டியும் அதை தான் வந்து சொல்லியிருக்க. திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். அவர் வந்து பொருள், சப்தம் வந்து பிராட்டி, பொருள் வந்து பகவான். அதுதான் வந்து சொல்லியிருக்கார். திருவுருளாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். அடுத்து திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து திருவருளால் அப்படின்னாக்க நல்ல அருள், ஒரு மரியாதையான ஒரு அருள். இந்த இடத்துல திரு அப்படின்னாக்க பிராட்டியை குறிக்காது, நல்ல அருள் அப்படின்றத குறிக்கும். ஒரு மரியாதையாக சொல்லனாக்க திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது போல இங்கே என்ன செழுங்கலைகள் அப்படின்னாக்க இதிகாசங்கள், புராணங்கள். அதாவது வேத மாதாவே வந்து பயப்படுவாளாம். ஒருத்தன் வந்து இதிகாச புராணங்களை வந்து கற்றுக்காம வேதம் படிக்க வந்துட்டான் அப்படின்னாக்க, ஐயோ இவன் வந்து தப்பான அர்த்தம் சொல்ல போகிறானே அப்படின்னு சொல்லி வேத மாதாவே வந்து பயப்படுவா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. அதுக்காக தான் வந்து நமக்கு ரிஷிகள் மூலமாக வந்து ராமாயணம், மகாபாரதம், பல புராணங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து செழுங்கலைகள் தான். அவ்வளோ ஏன் திவ்ய பிரபந்தங்கள் செழுங்கலைகள் தான். ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து புராணம் இதிகாசம்லாம் படிக்க முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப பெருசு. மகாபாரதம் எடுத்துட்டோம்னாக்க 1.25 லட்சம் ஸ்லோகம், ராமாயணம் எடுத்துட்டாக்க 24,000 ஸ்லோகம், பாகவதம் எடுத்துட்டா 18,000 ஸ்லோகம். இது நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து ஆழ்வார் பாசுரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். சரி, இப்போ அடுத்தது மறுவலர்க்கு மாயோர்க்கு உரைக்கும் மாயோர் வந்தார். அதாவது என்னன்னாக்க, மறுவலர்க்கு அப்படின்னாக்க இந்த வேதத்தை ஒத்துக்காதவா, நாஸ்திகா, இல்லை வேதத்துக்கு வந்து தப்பான பொருள் சொல்றவா, அவருக்கு வந்து மயக்கு உரைக்கும், அவளை மயக்கிற மாதிரி பேசுறார் பெருமாள். மாயோர் வந்தார், மயக்கிறார் இல்லையா, அதனாலதான் மாயோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பார்க்கலாம். ஒரு சில நாமங்கள் பார்த்தாக்க புத்தருக்கு இருக்கும். என்ன அப்படின்னாக்க, அந்த மனிதர்கள் வந்து ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்றத நம்பவே இல்லை. உண்டியே உடையே இனி பழப்பு போனா போதும், யார்கிட்டேருந்து வந்தாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அடுத்த வாழை துன்படுத்தலாம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. இப்போ அவள் அப்படியே விட்டுருந்தாக்க நிச்சயமா கொடிய நரகத்துக்கு தான் போயிருப்பா. ஆனால் வேதத்தை வந்து அவளுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. அதுக்காக வந்து பெருமாளே என்ன பண்ணார், அவளும் வந்து பெருமாளுடைய குழந்தைகள் தானே, அவளும் வந்து கெட்டு போனான்னு பெருமாள் நினைக்கவே மாட்டார் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணாருனாக்க, பெருமாள் புத்தரா அவதாரம் பண்ணி யாரையும் துன்படுத்தாத, எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி குறைஞ்சபட்சம் அவளை வந்து ஒரு நன்னடத்தையாக வந்து அவர் நன்னடத்தைக்கு ஆக்ஷன் வந்தார் பெருமாள். அவள் வந்து போகிற போக்கில் போயிட்டு இருந்தா, உண்டியே உடையே அப்படின்னு சொல்லி இருந்தவாளை ஒரு நன்னடத்தை பண்ணி பொறுமையாக வந்து அவளுக்கு பக்குவம் வரும்போது அவளே வேதத்தை படிப்பா, அவளே வந்து பெருமாளை வந்து அடைவா அப்படின்றது அவருடைய எண்ணம். கடைசியாக வந்து வானேற வழி தந்தார் வந்தார் தாமே, வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. பகவத்கீதை வந்து கீதாச்சாரியன் சொல்லலைனாக்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? கர்மயோகம் தெரிஞ்சிருக்குமா, ஞான யோகம் தெரிஞ்சிருக்குமா, பக்தி தெரிஞ்சிருக்குமா? இது தெரிஞ்சு என்ன அதை பண்ண போகிறது இல்லை அப்படின்றது வேற விஷயம். நம்மளால பண்ண சக்தி இல்லை. நமக்கு சக்தி இருக்கிறவா அதை பண்ணட்டும். பிரபத்தி தெரியுமா, சரணாகதி தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு? அவருடைய சொத்து. நம்ம எல்லாமே வந்து அவருடைய சொத்து. நம்ம வந்து பெருமாளுடைய சொத்து. எப்போ நான் ஒரு பொருள் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னாக்க நான் தான் அந்த பொருளை தேடிட்டு போவேன். என்னுடைய பொருள் என்ன தேடிட்டு வராது. அதே போல இந்த ஆத்மா வந்து பெருமாளுடைய சொத்து. அவர் தான் வந்து தேடிட்டு வரணும். அதுக்காக வந்து உபதேசம் பண்றார். சரணாகதி பண்ணு, இல்லைன்னா பக்தி யோகம் பண்ணு, வந்து நாட இந்த உலகம் வானம், வந்து மோட்சம் வா அப்படின்னு சொல்லி வானேற வழி தந்தார். அவர் சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. அதை தான் வந்து வானேற வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்ற இந்த பாசுரம். ஸோ இதில் வந்து ரக்ஷணத்தை வந்து சொல்றார் சுவாமி தேசிகன். பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்று அயனுக்கு அளித்தார் வந்தார், தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார், தாமரையாவுடன் இலங்கும் தாதை வந்தார், திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. நன்றி, வணக்கம். மீண்டும் 3வது பாசுரம் நாளை சந்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சார்.